அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துடும். கற்பியல் தலைவர் அகத்திணை களவு கற்பு இருக்காது. அகத்திணை நிறைய விஷயங்கள் இருக்குது, கலவையே இல்லை. நீங்கள் சீன்ஸ் எழுதுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. இப்போ கல்யாணம் நடக்கும் இந்த சீன் உங்களுக்கு தெரியும், திருக்கு தெரியாமல் கல்யாணம் போய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பேராக அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, இவன் அவங்க வீட்டில் இருப்பான், அவங்கவுங்க வீட்டில். அப்போ எப்படி சீன் எழுதணும் எழுதியிருப்பார். கற்பில் வந்து பிரிஞ்சு இருக்கிறப்ப என்ன மாதிரி காட்சி எழுதுறது. என் கையில் வந்து கல்யாண சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபஸ்ட் நைட்டு என்ன அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு எங்கள் அக்கா கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் ஹவுஸ் ஏஜென்சி முடிக்கிற வரைக்கும், நீ உன் கம்ப்யூட்டர் மண்ணாங்கட்டியில் சம்பாதிக்கிற வரைக்கும். போச்சுடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? நான் மலைக்கட்டில் இருக்கேன். ஸோ டைலாக் எழுதிங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 100 டைம் பார்க்கணும் இந்த படத்தை. குட் நைட். அதான் டச்சு. ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு மளிகை கடை காட்ட குட் நைட்ண்ணே அப்படின்ட்டு போவோம். அவ்வளோதானே போனேன், தனியாக போய் தூங்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவான். இப்படி தொல்காப்பியத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு.